அனைவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 25ஆம் தேதி மீனராசினியர்களான நீங்கள் இதை மட்டும் செய்யுங்கள் போதும் பல கோடி கிடைப்பது உறுதி. அப்படி மீனராசினியர்கள் இந்த ஜூன் மாதம் 25ஆம் தேதியான இன்றைய தினத்துல நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும், குறிப்பாக இன்றைய நாள் என்ன நாள் என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் 25ஆம் தேதி ஆனி அமாவாசையாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட அமாவாசையான இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கும்போது, அமாவாசை என்றால் சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரும் நிகழ்வினை அமாவாசை நாள் என்கின்றோம். ஜோதிட சாஸ்திரத்தின்படி சூரிய பகவான் தந்தை உறவுக்குரிய கிரகமாகவும் சந்திரன் தாய் தொடர்பான உறவுக்கு காரணமாக கருதப்படுகிறார். அதனால் இந்த இரு கிரகங்களும் நேருக்கு நேர் சந்திக்கும் நாளில் முன்னோர்களை நினைத்து வழிபடுவதால் பித்ருலோகத்தில் இருக்கும் அவர்களுக்கு நற்கதி கிடைக்கும் என்பது ஐதீகம். அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுத்து வழிபட முடியாவிட்டாலும் முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் கண்டிப்பாக இறைக்க வேண்டும். தெய்வங்களை வழிபடுவதற்கு எத்தனையோ விரத நாட்கள் இருந்தாலும் முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசையை பெறுவதற்குரிய நாளாக அமாவாசை மட்டுமே கருதப்படுகிறது. மற்ற விரத நாட்களுக்கு எப்படி விதிமுறைகள் உள்ளதோ அதே போல் அமாவாசை நாளில் சில விஷயங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும், சில விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்ற விதிமுறை உண்டு. அந்த வகையில் ஆனி அமாவாசை நாளில் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், அவை எவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் ஆனி அமாவாசையை பொறுத்த வரைக்கும் பக்தி செய்வதற்குரிய மிக உயர்வான ஒரு மாதமாக தான் இந்த ஆனி மாதம் அமைஞ்சிருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதியும் சிறப்புக்குரியதாகும். அதிலும் அமாவாசை, பௌர்ணமி போன்ற முக்கிய விரத மற்றும் வழிபாட்டு நாட்களில் இந்த ஆனி மாதத்தில் வரும்போது கூடுதல் சிறப்பு பெறுகின்றன. பொதுவாக அமாவாசை என்பது முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாள் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் இந்த ஆனி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு தனி சிறப்பு உண்டு. அதிலும் இந்த ஆண்டு வரும் ஆனி அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அந்த வகையில் ஆனி அமாவாசையில் நம்முடைய முன்னோர்களுக்கு மட்டுமல்ல, அகால மரணம் அல்லாத துர்மரணம் அடைந்தவர்களுக்கு ஆனி அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் அந்த ஆத்மாக்கள் துன்பப்படாமல் வைகுண்ட பதவியை அடையும் என்பது நம்பிக்கை. அது மட்டுமல்ல, ஆனி அமாவாசையில் இறந்த நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் நம்முடைய பல தலைமுறைக்கு இருக்கும் பித்ரு தோஷம் நீங்கும். இந்த நாளில் விரதம் இருந்து பித்ரு தோஷம் நீங்குவதுடன் வீட்டில் மகிழ்ச்சி, வளர்ச்சி, செல்வ வளம் ஆகியவை அதிகரிக்குங்க. இந்த ஆனி அமாவாசை நாள் அனுமனி அவதார தினம் என்பதால் இந்த நாளில் தான தர்மங்கள் செய்வதால் சனி தோஷம் உள்ளிட்ட அனைத்து கிரக தோஷங்களும் நீங்கும். ஜாதகத்தில் சந்திரன் பாதிப்பு உள்ளவர்கள் இந்த ஆனி அமாவாசை நாளில் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு விளக்கேற்றி வழிபடலாம், அல்லது சிவபெருமானுக்கு விளக்கேற்றி வழிபட சந்திரனால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். இப்படி பல சிறப்புகள் மிகுந்த ஆனி அமாவாசையில் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யாமல் தவிர்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் இந்த மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மார்கழி அமாவாசையில் செய்ய வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது, இன்றைய நாளில் புனித நதிகளில் நீராட வேண்டும். இந்த நாளில் புனித நீராடினால் கங்கையில் நீராடிய புண்ணிய பலன்கள் கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் அன்னதானம், அரிசி, காய்கறி போன்றவற்றை தானமாக வழங்க வேண்டும். இறந்து போனவர்களுக்கு தர்ப்பணம், பிண்டதானம் ஆகியவை செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் காகம், பசு போன்ற உயிரினங்களுக்கு உணவளிக்க வேண்டும். முன்னோர்களை நினைத்து அன்னதானம் உள்ளிட்ட தான தர்மங்களை செய்ய வேண்டும். அரச மரத்தடியில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதால் சனி தோஷம் உள்ளிட்ட கிரக தோஷங்கள் விலகும். அஷ்டலட்சுமி வழிபாடு உள்ளிட்ட பெண் தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதற்கு செல்வ வளம் பெருகும், தடைகள் விலகும். அனுமனை வழிபடுவதால் ராகு, கேது, சனி போன்ற கிரகங்கள் ஏற்படும் கேடு பலன்கள் நீங்கும். மீனராசினியர்கள் இன்றைய நாள்ல எவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று பார்க்கும்போது, சுப காரியங்கள் நடத்துவது, புதிய தொழில் துவங்குவது, புதிய முதலீடுகள் செய்வது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும். வீட்டிற்கு தேவையான பூஜை பொருட்கள், தானியங்கள், மாவு பொருட்கள், எண்ணெய் போன்ற பொருட்கள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும்.
துக்க காரியங்கள்ல கலந்து கொள்வது, இடுகாடு போன்ற வறட்சியான இடங்களுக்கு செல்வது, அசைவம் சாப்பிடுவது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும். முன்னோர்கள் நம்மை காண வீட்டிற்கு வரும் நாள் என்பதால் வாசலில் கோலமிடுவது, சண்டையிடுவது, அமங்கலமான சொற்களை பேசுவது, கோபப்படுவது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் என கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் மீன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆனி அமாவாசையான இன்றைய தினத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் சூரியன், சந்திரன், குரு ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கடகத்தில் புதனும், சிம்மத்தில் கேதுவும், செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும், ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 2இல் சுக்கிரன், 4இல் புதன், குரு புதன் ஆட்சி, 6இல் செவ்வாய் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம பக்தி விஷயங்கள் அதிகரிக்குங்க. இக்காலகட்டங்களில் கோவில் குளம் என்று தரிசனம் செய்யும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் நல்ல நிலையில் இருப்பதால பொருளாதார பிரச்சனைகள் சிக்கல் இல்லாமல் இருக்குங்க. கொடுத்த கடன்கள் வசூலாகும். தர வேண்டிய கடன்கள்ல ஒரு பகுதி அடைபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்க இருக்கு. தொழிலில் சிக்கல்கள் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு குரு ஜீவனஸ்தானத்தை பார்ப்பதால் பெரிய பாதிப்பு என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முயற்சித்து வந்த பல காரியங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கிடைக்க இருக்குதுங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இரவு தூங்க வேண்டும் என்று நினைத்தாலும் ஏதோ ஒரு எண்ணம் தூக்கத்தை வரவிடாமல் செய்யும். காரணம் உங்களுடைய ராசிக்கு 12இல் ராகு சனி இணைந்திருக்கிறார்கள். இக்காலகட்டங்களில் சில தவறான எண்ணங்கள் மனதில் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மருத்துவ செலவுகள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் மருத்துவ விரயங்கள் ஏற்படுங்க. சுப காரியங்கள்ல திடீர் தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மன சஞ்சலத்தை அதிகரிக்குங்க. கவனக்குறைவு வேண்டாம். எல்லா விஷயத்திலும் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக சூழ்நிலையை கையாள்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சுபகாரிய தடங்கள் ஏற்பட்டு வந்த நிலையில் இன்றைய நாளில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதன் மூலமாக ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மீனராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ராசிநாதனை பலப்படுத்த வேண்டாங்க. பெரியவர்களுடைய ஆசிர்வாதம், குலதெய்வ வழிபாடு எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதும் எண்ணற்ற முன்னேற்றத்தை ஏற்படுத்தும்.